தசகம் 11. ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு ஆகியோரின் பிறப்பு. குருவாயூரின் தலைவனே, உயிர்களின் படைப்பு படிப்படியாக வளர்ச்சியுற்றது. அப்பொழுது ஒரு நாள் மேன்மை பொருந்திய சனகாதி முனிவர்கள் உன்னை காண வைகுண்டத்திற்கு வந்தார்கள். அந்த முனிவர்கள் கோட்டை வாயிலை கடந்து பேரின்பத்தை அளிப்பதான நைச்சிரேயசம் என்ற கானகத்தையும் குளங்களாலும் மணிமயமான மாளிகைகளாலும் ஒப்பற்று விளங்கிய உன் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்தார்கள். உன்னை காண விரும்பி உன் மனைக்குள் புகுவதற்கு விரும்பிய முனிவர்களை வாயில் காப்போரான ஜெயனும் விஜயனும் தடுத்தனர். அதனால் அம்முனிவர்களின் மனதில் சினம் உண்டாயிற்று. முழு முதலே பெரியோனே, இவையாவும் உன் தூண்டுதலினாலேயே உண்டானவையாகும். ஹே துஷ்டர்களே, வைகுண்ட லோக பெருமைக்கு பொருந்தாத விதத்தில் நீங்கள் நடந்து கொண்டதால் அசுர பிறவியை அடைவீர்களாக என்று காவலாளிகளுக்கு சாபம் கொடுத்தனர் முனிவர்கள். அதற்கு அந்த காவலாளிகள் மீண்டும் தங்களுக்கு பகவானின் ஞாபகம் சித்திக்க வேண்டும் என்று முனிவர்களை நமஸ்கரித்தனர். தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, இச்செய்தியை அறிந்த நீ லக்ஷ்மியோடு கூடவே கருடனின் தோளில் அழகிய கைகளை வைத்து ஏறிக்கொண்டு மனதை கவரும் வடிவில் வெளியே வந்தாய். உன்னை துதித்துக் கொண்டிருந்த முனிவர்களை நன்மொழிகளால் அமைதியுற செய்தாய். பிறகு வேறு ஒருவனையும் தலைவனாக ஏற்காத தொண்டர்களான வாயிற்காப்போர்களை நோக்கி, நீங்கள் 2 பேரும் சம்பிரம்பம் என்னும் யோகத்தால் 3 பிறவிகளை எடுத்து இறுதியில் என்னை வந்து அடையுங்கள் என்று அருளோடு கூறினாய். பின் உன் தொண்டர் இருவரும் கச்சியப்பருக்கும் திதிக்கும் அசுர மக்களாய் பிறந்தனர். தேவர்களுக்கு பகைவராகவும் சிறந்த வீரராகவும் இருந்தனர். மாலை காலத்தில் தோன்றியதனால் தீய செயல்களை புரிந்தனர். உலகத்திற்கு யமனை காட்டிலும் வேறான 2 யமன்களைப் போல் இருந்தனர். அவர்களில் ஒருவன் ஹிரண்யகசிபு என்றும் மற்றொருவன் ஹிரண்யாட்சன் என்றும் பெயர் பெற்றார்கள். அவர்கள் தங்கள் அசுரத்தன்மையினால் அறிவை இழந்து உன்னையே தலைவனாக கொண்ட எல்லா உலகங்களையும் சினத்தால் துன்புறுத்தினார்கள். அவ்விருவர்களில் ஹிரண்யாட்சன் என்ற பேரரக்கன் போர் புரிய கூடிய எதிரியை தேடிக்கொண்டு பல இடங்களிலும் ஓடி அலைந்தான். எங்கேயும் தனக்கு சமமான பகைவன் ஒருவனையும் காணவில்லை. பிறகு உன் மனைவியான நிலமகளை நீருக்குள் மூழ்கடித்து செருக்கினால் ஒலி எழுப்பினான். பின் கதாயுத்தத்தை கையில் ஏந்தி கொண்டு சுற்றி திரிந்தான். பிறகு வருணனின் வாயிலாக உன்னை தனக்கு நிகரானவன் என்று அறிந்து உன்னை தேடி சுற்றி திரிந்தான். அருளுக்கு இருப்பிடமானவனே, குருவாயூரின் தலைவனே, பக்தன் ஒருவனால் மட்டுமே காண்பதற்கு உரிய நீயே என் நோய்களை தடுக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.